ஹலோ நண்பர்களே! இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிகினிங் ஆஃப்டர் த எண்ட்ல எபிசோட் 7 த கிங் சேஸ் குட் பை. ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷ்ஷாவோட அம்மா, அப்பா வந்து எங்கேயோ கிளம்புறாங்க. அத வந்து நம்ம ஆத்தர வந்து டிஷ்ஷா கிட்ட கேட்கும்போது, இந்த மாரி எங்கேயோ மீட்டிங் கிளம்புறாங்க. அந்த மாரி நம்ம டிஷ்ஷா சொல்றா. அது இல்லாம சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு பர்கர் தரோம் நம்ம ஆத்தர் கிட்ட. என்னென்னு சொல்றான்னா, குடுக்கும்போதே இந்த மாரி அழகான பொண்ணு வந்து இது மாரி கையால செஞ்சிருக்கேன், சாப்பிடுற மாரி நம்ம டிஷ்ஷா சொல்றா. இவனும் சாப்பிட்டு அழகான பொண்ணா மாரி கேட்குறான். இவளும் அப்ப அதுக்கப்புறம் அந்த சீன கட் பண்ணி விட்டு, டைரக்ட்டா ட்ரெய்னிங் செக்ஷன் வந்துடுறாங்க. அப்ப நம்ம டெஸ்ஸியாவும் ஆத்தரும் சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போடும்போது அவங்க தாத்தா வந்து என்னங்கிறாருன்னா, "ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்றீங்கன்னு" மாரி தாத்தா சொல்றாரு. அதுவும் இல்லாம நம்ம ஆத்தர் வந்து குட் மார்னிங் தாத்தா அது மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். நம்ம தாத்தா என்னங்கிறாருன்னா, நீங்க வார்ம் அப் பண்ணதெல்லாம் போதும். அ இத ஆரம்பிக்கலான்னு" மாரி 2 கத்திய எடுத்து குடுத்துட்டாங்க 2 பேத்துக்கிட்டயும். கத்தி 2 பேர் வாங்குனதுக்கப்புறம், "இத நான் ஆதரிக்கிறேன். அழகான பிரின்சஸ் டெஸ்ஸியா" அது மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். "ஏன் நான் உன்ன வழி பண்ண விட மாட்டேன்னு" மாரி நம்ம டெஸ்ஸியா சொல்றா. இப்ப வா ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்றாரு. "நீ எந்த அளவுக்கு உன்னோட மானா வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கியோ, அந்த அளவுக்கு உன்னோட பவர் வந்து நிலையா நிக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும்." அந்த மாரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ 4 எலிமெண்ட் இருக்கு மொத்தமா. ஃபயர், வாட்டர், விண்ட் அண்ட் எர்த்து. இந்த 4ல வந்து ஏதோ ஒண்ணு மாஸ்டர் பண்ணிட்டீனாலுமே, உன்னோட ரேஸ பொறுத்து தான் உன்னோட எலமெண்ட் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்னு மாரி தாத்தா சொல்றாரு. இப்ப வந்து எல்ஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுல ஸ்பெஷலைஸா இருப்பாங்கன்னா, விண்டு, வாட்டர் அண்ட் ஏர். இதுல வந்து அவங்க ஸ்பெஷலைஸா இருப்பாங்க. ரிவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட கம்பேர் பண்ணும்போது எர்த்லயும், ஃபயர்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பொதுவா ஹியூமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அது உண்மையாலுமே நம்ம ஆத்தர் கேட்கும்போது, அது உண்மதான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் தனியா எலமெண்ட் கிடைக்கும். அது மாரி நம்ம தாத்தா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸால ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா, அவங்களால எல்லா எலிமெண்ட்டுமே யூஸ் பண்ண முடியும். அது மாரி நம்ம தாத்தா சொல்றாரு. திடீர்னு ஒரு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம டெஸ்ஸியா வந்து கேள்வி கேட்குறா. என்னன்னா, ஆர்த்தியும் வந்து ஃபிசிக்கல் ட்ரெய்னிங் மட்டும் குடுக்குறீங்க. அ என்ன மாரியே. ஏன்னா வீக்கா இருக்கான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பீஸ்ட் கோர் வந்து உள்ளடங்கி இருக்குது. அத அவன் இன்னும் கட்டுப்படுத்த இன்னும் கத்துக்கல. இவன் ரொம்ப வீக்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம இவனோட பீஸ்ட் கோர் வந்து ரொம்ப நிலையே இல்லாம இருக்குது. இவன் பாடிக்கும் இவனோட மானா கோருக்குமே பேலன்ஸா இல்ல. அதனால தான் உனக்கு இந்த பெயின் வருது. இது மாரி நம்ம தாத்தா சொல்றாரு. சரி, இப்ப வந்து முதல் வேலையா, உன்னோட மானாவ வந்து உன்னோட பாடி மூலியமா வெளிய கொண்டு வா, அது மாரி சொல்றாரு. அவன் டெஸ்ஸியா வந்து ஒரு லுக் விடுறா. லுக் விடும்போது என்ன பார்க்குற மாரி அவன் கேட்குறான். அது மட்டும் இல்லாம, அ அதனால தான் நீ வந்து நான் உன்ன அடிக்கும்போதெல்லாம் உனக்கு வலிக்குதுன்னு சொல்றியே, அது என்னால தானா? அந்த மாரி அவ வந்து ரொம்ப பெருமையா பேசிக்கிறா அவள. யாராவது உன்ன வந்து வலிக்கிற மாரி அடிச்சா உனக்கு தெரியும் டெஸ்ஸு, இது மாரி நம்ம ஆத்தர் கோவமா சொல்றான். எல்ஃப்ஸ்க்குலாம் நம்ம பொதுவாவே 10 வயசுக்கு முன்னாடியே அவங்க மானோகோர வந்து அவேக்கன் ஆயிரும். ஆனா நம்ம டிஷியாக்கு வந்து ரொம்ப அ 9த் வயசுலயே ஆயிருச்சு. இந்த மாரி நம்ம ஆத்தர் வந்து சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்பேரிங் பார்ட்னர் வச்சு எப்படி சண்டை போடணும் அந்த மாரி நம்ம கத்துக்கிறா. அப்புறம் குட்டி பையன் உனக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்கா? இருக்குற மாரி நம்ம ஆத்தர் சொல்ல, நம்ம தாத்தா வந்து எதனாலன்னா, இப்போ என்னோட பீஸ்ட் கோர வந்து வெளிக்கொண்டு வர போறோம். இப்போ ஒர்க் ஆச்சுன்னா உனக்கு எந்த பெயினுமே இருக்காது. எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கத்துக்க போறோம். நீ உண்மையாலுமே ரியல் பீஸ்ட் டேமர். அது மட்டும் இல்லாம இப்ப நான் என்னோட மானோ கோர வந்து அவன்கிட்ட இன்ஜெக்ட் பண்ண போறேன். இன்ஜெக்ட் பண்ணி அவனோட பீஸ்ட் கோர வந்து அவேக் பண்ண போறேன். இத கேட்ட உடனே டெஸ்ஸியாக்கு வந்து அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்ற மாரி நம்ம டெஸ்ஸியா சொல்றா. அ அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அ இத வந்து நான் அவனுக்குள்ள செலுத்தும்போது, அவனுக்குள்ள ஒரு சின்ன ஹீட் மாரி இருக்கும். அ அத வந்து பார்த்தீங்கன்னா, அவன ஒண்ணும் பண்ணாது. அந்த அளவுக்கு ஹேட் பண்ணாது அவன. அ நீ அப்ப நம்ம ஆத்தர் சொல்றான், "நீங்க எப்ப ரெடின்னு சொல்றீங்களோ, அப்ப நான் ரெடி சார்." இந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். நம்ம தாத்தாவும் இந்த மாரி ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, அந்த மானோகார இன்ஜெக்ட் பண்ணேன். அ அந்த இன்ஜெக்ட் பண்ணும்போதே அவனால பெயின் தாங்க முடியாது. பெயின் தாங்கி அந்த அந்த சட்டை போட்டிருக்க சட்டைய அப்படியே தாறுமாறா பிஞ்சிரும். அப்புறம் நம்ம நம்ம ஆத்தரும், நம்ம டெஸ்ஸியாவும், நம்ம தாத்தாவும் திக்காலுக்கு சிதறி கிடப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு செகண்டுக்கு முழிச்சுட்டு அப்படியே மயங்கிருவான். அதுக்கப்புறம் அந்த சீன அப்படியே கட் பண்ணி அரண்மனைக்கு காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஆத்தர் வந்து கண் முழிக்கிறான். கண் முழிக்கும்போது தாத்தாவ பார்த்து, "இப்ப நீ நல்லா இருக்கியா? இந்த மாரி இப்ப எப்படி ஃபீல் பண்ற?" அது மாரி தாத்தா கேட்கறாரு. "இப்ப நல்லா தான் இருக்கேன்னு நெனைக்கிறேன்." இந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். அது இல்லாம, "உனக்கு தெரியுமா? உன்னோட பீஸ்ட் பவர் வந்து உனக்கு எப்படி வந்தது?" இந்த மாரி நம்ம தாத்தா கேட்கறாரு. அது ஒரு பொண்ணு. அ அந்த பொண்ணு வந்து ஒரு டிராகனு.
அது டிராகன் ஆன மாரி வந்து அவன் தாத்தா ஷாக் ஆக, அப்புறம் வந்து நம்ம தாத்தா சொல்றாரு என்னன்னா, நான் ரொம்பவே நம்புனேன். எதனாலனா, அந்த மானா வந்து உன்னோட பாடிக்கு சூட் ஆகுற மாரி நான் நம்புனேன். அந்த மாரி நம்ம தாத்தா சொல்றாரு. "ரொம்ப நன்றி தாத்தா. என்ன பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க." அந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். இன்னும் 4 மாசம் டிபார்ச்சர் ஆரம்பிச்சிடும். இருங்க, 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 இருங்க. நான் நினச்சிட்டு இருக்கேன் 2 வருஷம் தான் இன்னும் இருக்கு. அந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். 3 கிங்டமா முடிவு எடுத்திருக்குது. அவங்களோட கல்ச்சர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, பீப்பிள்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, அவங்க அவங்கள தன்ன தானே இன்டராக்ட் பண்ணிக்க போறாங்க. அந்த மாரி நம்ம தாத்தா சொல்றாரு. அது ஆரம்பிக்கிற தருணத்தால தான் எக்ஸ்ட்ரா சிட்டின் மூலியமா வந்து ஓப்பன் பண்றாங்க. என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்கன்னு மாரி நம்ம தாத்தா சொல்றாரு. கடைசியா நீ உன்னோட அப்பா, அம்மாவ நீ போய் பார்க்க போற. என்னாச்சு உனக்கு? இந்த மாரி நம்ம தாத்தா கேட்கறாரு. இந்த மாரி நம்ம ஆத்தர் நிறுத்த, "ஆ பரவாயில்ல இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளையிலேருந்து உனக்கு வந்து ரொம்ப நான் ஹார்டா ட்ரெய்னிங் தரப்போறேன்." அந்த மாரி நம்ம தாத்தா சொல்றாரு. இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? அந்த மாரி டெஸியாக்கு தெரியுமா? இந்த மாரி நம்ம ஆத்தர் கேட்க, அவளுக்கு இது முன்னாடியே தெரியும். உனக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாரி நம்ம தாத்தா சொல்றாரு. அப்புறம் அவங்க அப்பா, அம்மாவ காட்டுறாங்க. நம்ம டெஸியாவோட ஷாக் ஆகுற மாரி நம்ம டெஸியா ஷாக் ஆகுறா. அப்படியே காட்டுறாங்க. இன்னும் 6 மாசம் தான் இருக்கா. இது ரொம்ப குறைவான டைம் ஆச்சே. என்ன பண்றது? இந்த மாரி நம்ம ஆத்தர் யோசிச்சிட்டே இருக்கான். யோசிச்சிட்டே இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு ஒரு முட்டை வந்து உடைஞ்சு விழுகும். அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி டிராகன் வந்து கியூட்டா வெளிய வந்து அப்படியே நம்ம ஆத்தர பார்க்கும். நம்ம ஆத்தர ஒத்து ஒத்து அங்கிட்டு இங்கிட்டு இந்த மாரி சாஞ்சுட்டே இருக்கிறான். அதுக்கும் டிராகனும் அது மாரி அங்கிட்டும் இங்கிட்டும் சாஞ்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் "நீ டிராகன் தானேன்னு?" கேட்கும்போது அது சவுண்ட் போடுது. "நீ ரொம்ப கியூட்டா இருக்க." இந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த குட்டி டிராகன் வந்து புடிச்சு கடிச்சிரும் நம்ம ஆத்தர. கையிலேயே கடிச்சிடும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த காயமும் அப்பயே சரியாயிரும். சரியானதுக்கப்புறம் நம்ம டிராகன் கத்திட்டே இருக்கும். யார் அத பேசுறது மாரி நம்ம ஆத்தர் வந்து பார்த்துட்டே இருப்பான். "நீ தான் பேசுறியா? என்னோட மண்டைக்குள்ளேருந்து நீ தான் பேசுறியா?" இந்த மாரி நம்ம ஆத்தர் கேட்பான். "அட்லீஸ்ட் என்ன பாப்பாவானாவது கூப்பிடு." இந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். சரி ஓகே. இனிமேலு உன் பேர் சில்வி. உங்க அம்மாவோட நேம்லேருந்தே உன் பேர வச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தரும் பேர் வச்சுருவான். நெனச்சு கூட பார்க்கல. 8 வயசுல நான் அப்பாவாயிட்டேன் மாரி நம்ம ஆத்தர் வந்து அப்படியே சிரிக்கிறான். நம்ம டெஸ்ஸியா வந்து ஆத்தர எழுப்ப வரா. அப்புறம் வந்து போதைய புடிச்சத எடுத்து தூக்கி எறியும்போது, அங்க டிராகன பார்த்த உடனே, இது ரொம்ப நல்லா இருக்கு." அது மாரி அவ கத்துறா. "யார் அது? என்ன ஆச்சுன்னு?" மாரி நம்ம ஆத்தர பார்க்கும்போது, அப்படியே படுத்து பார்த்தோனையும் குட் நைட் மாரி சொல்லி தூங்கிடுறான். அந்த டிராகனும் புடிச்சிட்டு ஷாக் ஆயிட்டு, இந்த மாரி கத்துது. அதுக்கப்புறம் எங்க காட்டுக்கு நடந்து போறாங்க 2 பேரும். "செல்வி என்கிட்ட வந்துடு. நான் உன்ன என்ன பார்த்து பயப்படாத." அந்த மாரி நம்ம டெஸ்ஸியா வந்து க்யூட்டா சொல்றா. அதுக்கு வந்து அந்த டிராகனும் முடியாத மாரி அதோட ரியாக்ஷன்லயே சொல்லுது. நம்ம டெஸ்ஸியா வந்து தாத்தா கிட்ட போம்போது, "தாத்தா இங்க பாருங்க, ஆத்தருக்கு வந்து ஒரு புது பெட்டு கெடைச்சிருக்கு." இது மாரி சொல்றா. அது மட்டும் இல்லாம தாத்தாவும் பார்த்துட்டு, "என்ன இது?" அப்படி மாரி பார்க்குறாரு. "ஏன் நான் உன் பெட்டாங்கிற மாரி டெஸ்ஸியா சொல்றா. நல்லா எப்படியோ உனக்கு டிராகன் கெடைச்சிச்சுன்னு மாரி நம்ம இவரு தாத்தா சொல்றாரு. பீஸ்கோடையும், மானாக்கோரையும் கம்பைன் பண்ணா இப்படித்தான் இருக்குற மாரி நம்ம தாத்தா காட்டுறாரு, ஷோ பண்றாரு. நான் இத நெனச்சு கூட பார்க்கல. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாரி நம்ம ஆத்தர் நெனைக்கிறான். அதுக்கப்புறம் இவரு அங்கேயும் இங்கேயும் கண்ணகி மெய்யகத்துல போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம ஆத்தர் சரண்டர் ஆயிடுறான். "நான் இப்ப தான் மொத டைம் இந்த மாரி பார்க்குறேன்." மாரி சொல்றான். "இது நீ மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நெறைய பேர் பார்த்துட்டானுங்க." அந்த மாரி நம்ம தாத்தா சொல்றாரு. "இப்போதைக்கு நார்மல் பிராக்டிஸே போதுமான அளவுன்னு." மாரி நம்ம தாத்தா சொல்றாரு. அது மாரி நாள் கடந்து போகுது. அப்புறம் வந்து ஆத்தர வந்து பீஸ்கோர வந்து மாஸ்டர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அ அதுக்கப்புறம் நார்மல் டேஸ்லயும் வந்து நம்ம டிஷ்ஷாவோட ஸ்பெண்ட் பண்றான். நார்மல் சாயோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ, அந்த மாரி நம்ம ஆத்தர வந்து ஸ்பெண்ட் பண்றான். அப்புறம் ஃபெஸ்டிவல் மாரி வருது. அப்புறம் போன டைம் இப்ப எவன் எவன் வந்து வம்பிழுத்தானோ அதே மாரி வரான். வந்து இது மாரி வந்து என்கிட்ட சண்ட போடுற மாரி சொல்றான். அடி வாங்கிட்டு மறுபடியும் தோத்துட்ட மாரி நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலாய்க்கிறாங்க. அந்த பக்கத்துல இருந்த பொண்ணு வந்து, "என் பேரு ஃபீஃபி. இன்னையிலேருந்து நான் உன் ஃப்ரெண்டு." அது மாரி சொல்ல, இவனுக்கு பொறுக்காது. "இந்த மாரி ஷேர் பண்ணிக்கிறியா?" அது மாரி நம்ம புது பையன் கேட்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து, "எங்க பிரின்சஸ் எங்க காணாம போயிட்டா?" அந்த மாரி கேட்க, அதுக்கு நம்ம அந்த புது பையன் வந்து, "நம்ம மறுபடியும் நாங்க அந்த பிரின்சஸ் கிட்ட வந்து இது மாரி தோக்க மாட்டோம்." மாரி சொல்றான். இப்போ ஃபேவரட் வந்து திடீர்னு ஒண்ணு சொல்ல, அது நம்ம டெஸியாவுக்கு பிடிக்காம ஒரே குத்துல அவன் பறந்து போய் விழுந்து, அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுவான். அப்புறம் நம்ம ஆத்தர வந்து புடிச்சு இழுத்துட்டு கூட்டி வந்துடுறான். ஓடிடலான்னு சொல்லிட்டு கூட்டு வந்துடுறான். அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு,
உன்னோட இடத்த நீ வந்து என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு மாரி நம்ம ஆத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறான். எங்க அப்பா எப்படி கோவப்பட்டு சொல்லுவாரு, அதே மாரி நீயும் சொல்ற. ஆத்தா நீ வந்து ஒரு கிழவன் மாரி சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறா. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. எனக்கு அப்போ பெட்ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்புறமா ஆத்தர் வந்து ஒரு காட்டுக்கு கூட்டு போயிட்டு சும்மா வாக் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே போகிறாங்க. அப்படியே அவங்க 3 ஃபாக்ஸ் பார்க்குறாங்க. அப்படியே ஃபாக்ஸ் பார்த்து அப்படியே அப்படியே மேலே காட்டுறாங்க. வானத்த காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேம்ப் ஃபயர் மாரி போட்டு அங்கேயே உட்காந்து வானத்த ரசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம டெஸ்ஸியா வந்து தூங்கலான்னு போறா. தூங்கிடுவா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மரத்த பார்த்து பேயின்னு நெனச்சு பயந்துடுவா. பயந்துட்டியான்னு மாரி நம்ம ஆத்தர் கேட்பான். "நீ நடுங்கறத பார்த்தாவே தெரியுது நீ பயந்துட்டேன்னு" மாரி நம்ம ஆத்தர கலாய்ச்சிட்டுருப்பான். அதுக்கப்புறம் காலையில வந்து ஆத்தர் வந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பான். வீட்டுக்கு கிளம்புவான். நம்ம தாத்தா வந்து கையில ஒரு காம்பஸ் குடுத்து, "இனிமே நீ எங்கேயும் தொலைய மாட்ட. அ இந்த காம்பஸ் வச்சுக்கோ. உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு" மாரி சொல்லிக் குடுக்குறாரு. அ "உனக்கு எப்பயாவது வரணும்னு தோணுச்சுனா இந்த காம்பஸ் யூஸ் பண்ணி நீ வரலாம்." அது மட்டும் இல்லாம ஆத்தர ரகசியமா ஆத்தர்கிட்ட ரகசியமா தாத்தா சொல்றாரு. "நேத்து நைட் என்னாச்சுன்னு தெரியாதுன்னு நெனைக்கிறேன்" மாரி சொல்லும்போது, "மன்னிச்சிடுங்க தாத்தான்னு" மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ஸியா வந்து ஓடி வரா. கேட் தொறக்குறாங்க. அப்புறம் ஓடி வரா. ஓடி வரும்போது கீழ விழுந்துர்றா. கீழ விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஆத்தா வந்து தூக்கிவிட்டு அப்படியே கட்டி பிடிச்சு, "நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் டெஸ்ஸியான்னு" மாரி சொல்லி, அந்த சீன வந்து அப்படியே ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கிறாங்க. சரி நண்பர்களே, இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.